ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ என்ன பார்க்குறீங்கன்னா ஸ்வீட் ஏரியா ஈரோடு. வாங்க, நமக்கு ஈஸியான ஒரு சூப்பரான ஒரு மெத்தடில் பால்கோவா செய்யலாம். எந்த ஒரு மிக்சிங் இல்லை, ஒன்லி பால் மட்டும், பால் சுகர் மட்டும்தான். வாங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பரான பால்கோவா தான் செய்ய போகிறோம். எந்த ஒரு கலப்படமும் இல்லை, சுத்தமான பால்கோவா தான். வாங்க பார்க்கலாம். ஊத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு 15 லிட்டர் பால், அவ்வளவுதான். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, பால் புதி வரப்போகுது. ஃப்ரெண்ட்ஸ், பால்கோவா நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. நம்ம அதில் இப்போ என்ன செய்ய போட போறோம் பார்த்தீங்கன்னா லெமன் சால்ட். சரிட்டா? சரிங்களா? லைட்டாக ஒரு கைப்பிடி அளவு போட்ட போதும். இந்த பாருங்க, இந்த அளவு போட்டால் போதுமாண்டா 15 லிட்டர் பாலுக்கு. வாங்க எப்படி போடுறேன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, பால் நல்லா எப்படி கொதிச்சுட்டு இருக்குது. சும்மா அப்படியே தூவி விட்டா போதுமானதுதான். பாருங்க, இந்த எதுக்கு போறோம்னா அந்த திரித்திரியா வரும் பார்த்தீங்களா? இது போட்டீங்கன்னா திரித்திரியா வரும், நல்லா சூப்பராக இருக்கும் பால் பார்க்கறதுக்கு. பால் அல்வா, பால்கோவான்னு சொல்லலாம், பால் அல்வாவும் சொல்லலாம் இது. சரிங்களா? இது நல்லா கொதிக்கணும். இன்னும் கொதிச்சு சுண்டின பிறகு தான் அதுக்கப்புறமா நம்ம சர்க்கரை போட போகிறோம். முழுசா வீடியோ பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, 1 கிலோ 300 கிராம். சரிங்களா? 15 லிட்டர் பாலுக்கு நாங்கள் அப்படியே இங்கே பால் கொதிச்சுது, அது போடுறத பார்க்கலாம். வாங்க பாருங்க, பால் நல்லா ஓரளவுக்கு சிந்து இருக்கு. நம்ம அப்படியே சக்கரை போட போறோம். நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்குன்னா எல்லாம் அடி பிடிச்சிடும். ஒரு 15 நிமிஷம் ஆகும் நல்லா ரெடி ஆகிறதுக்கு. முழுசா வீடியோ பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், பால் எப்படி கொதிக்குது. அவ்வளோதான், இன்னொரு 5 நிமிஷம் தான் அல்வா ரெடி ஆயிடுச்சு. மில்க் அல்வா இன்னும் நல்லா சுண்டணும், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். தொடர்ந்து வீடியோவை பாருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 15 லிட்டர் பால் எந்த அளவு கெட்டியா நம்ம காய்ச்சிருக்கு பாருங்க. இந்த சக்கரை எல்லாம் போட்டாச்சு, அவ்வளவுதான். இந்த இறக்க வேண்டியதுதான் பால்கோவால. மறக்காம ஃபுல்லா வீடியோ பாருங்க, அப்பதான் உங்களுக்கும் புரியும். அவ்வளவுதான், முடிஞ்சிருக்கு. பால்கோவா சூப்பரா இருக்கு பாருங்க. பாருங்க எந்த அளவுக்கு திக்கா இருக்கு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இது இறக்க போகிறோம். இது இறக்கிட்டு அப்படியே ஒரு 2 கிராம் ஏலக்காய் தூள் போட்டு எடுத்து தட்டில் ஊற்றிட வேண்டியதான். அவ்வளோதான், பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, சூப்பராக இருக்கு. எனக்காக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போதான் உங்களுக்கு தெரியும். வாங்க பால்கோவா வைக்க இறக்கி வச்சிடலாம். பாருங்க எப்படி கொதிக்குதுன்னு. இந்த அளவுக்கு வந்தோம்னா பால்கோவா நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு நீங்களே தெரிஞ்சுக்க வேண்டியதான். இது முக்கியமா பொறுமை ரொம்ப முக்கியம். அதிகமான லட்சம்னா அடி பிடிச்சிடும். சரிங்களா? பாருங்க, பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. போதும் ஏலக்காய் தூள். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நம்ம அப்படியே தட்டில் எடுத்து ஊற்றிட வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, பால்கோவா தட்டில் ஊற்றியாச்சு. இது இன்னும் நல்லா டைட் ஆகும். சரிங்களா?
வெயிட் பண்ணுங்க, நான் வந்து காமிக்கிறேன் ஒரு 1/2 hour. ஃப்ரெண்ட்ஸ், பால் அல்வாவுக்கு நம்ம மேல அப்படியே பாதாம் பிஸ்தா அப்படியே மேல அப்படியே சூப்பரா போட போறோம். பாருங்க, நம்ம வீடியோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரிங்களா? பால் அல்வா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். பால் அல்வா பாதாம் எல்லாம் இப்படி சீ வச்சிருக்கேன் பாருங்க. நம்ம அப்படியே மேல் சீ விட்டாங்கன்னா பார்க்கறதுக்கு பார்வை சூப்பரா இருக்கும். சரிங்களா? பாருங்க, மறக்காம நம்ம வீடியோ பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், பால் அல்வா ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்தடுத்த வீடியோ போறோம். அடுத்தடுத்த என்ன வீடியோ உங்களுக்கு தேவைன்னு சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். ஓகே, பாய்.